முதல்ல தாய்மார்கள் அனைவருக்கும் அன்னைய தின மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் கடைசியாக கண்ணா லட்டு தின்ன ஆசையா ஃபங்க்ஷனுக்கு தான், ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு தான் போனேன் நான். அதுக்கப்புறம் எந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் போகல. ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். பத்திரிகையாளர்கள்லாம் ஆல்ரெடி என்னை பார்க்கும்போது ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இனிமே இப்படி தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா முருகன் அண்ட் ஆனந்தன் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே தனித்தனி ஆளுங்க தான். ஆனால் பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒத்துமை, முருகானந்த் அப்படின்னு ஒத்துமையாக தான் போட்டிருக்காங்க. அதுவே இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். ஒத்துமை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த விதத்தில் வந்து கண்டிப்பாக இந்த டீமுக்கு வந்து அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். சந்தானம் எல்லாரும் வந்து சந்தானம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண மன்மதன் படத்தில் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சேன். இன்னைக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆளாயிட்டாரு, உயரத்துக்கு போயிருக்காரு. எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய பேர் எங்கிட்ட வந்து என்னை பார்க்கும்போது கேட்டாங்க, இந்த மாதிரி சந்தானம் நீங்கள் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படின்னு. அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சந்தானம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து நான் தான், பட் அந்த டேலண்ட் இருக்குங்கன்றத இன்ட்ரடியூஸ் பண்ணன்றத ரெக்கக்னைஸ் பண்ணது நான் தான். இந்த பையன் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகனாக வருவான். கண்டிப்பாக இந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடினா வருவான்னு அன்னைக்கு நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதுனால தான் பல தடைகளை மீறி நான் வந்து சந்தானத்தை வந்து மன்மதன் படத்தில் நடிக்க வச்சேன். பட் என்னன்னா, அட்லீஸ்ட் நானாவது வந்து ஒரு சந்தானத்தோட டேலண்ட்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு அந்த டேலண்ட்டையே உருவாக்கி கொடுத்ததே எங்கள் அப்பா தான். எனக்கு டேலண்ட் கூட ஆக்சுவலாக கிடையாது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டேலண்ட்டை நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல இங்கே நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அப்பா தான் காரணம் கண்டிப்பாக. ஏன்னா தட்டி விடுறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தட்டி கொடுக்கறதுக்கு சில பேர் தானே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு சந்தானம் வந்து நான் வந்து அந்த டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணுன்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு படங்கள்லாம் பண்ணி. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலாக போயிட்டு ஆன்மீகத்தில் போயிட்டார் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. கடவுளை தானே தேடி போடேன், ஃபிகரை தேடி போலையே. என்னன்னா நிறைய எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நான் மட்டும் இல்லை, சாதாரண பாமர மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. பட் என்னன்னா என்னை வந்து பொதுவாகவே இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாமல் வளர்ந்த ஒரு குழந்தைன்னு தான் என்னை என்னைக்குமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த 2 வருஷம் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னவா இருக்குன்றத வந்து எனக்கு இந்த 2 வருஷம் கற்றுக் கொடுத்தது. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்போ ஒன்று மட்டும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சுன்னா படம் இல்லை, படம் விட்டு போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷனில் இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்சா கூட எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் தான் காசு கொடுப்பேன். ஸோ அப்போ எனக்கு படத்துலேருந்தும் காசு வரல. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது. காசும் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன், பொண்ணும் போயிடுச்சு.
இல்லை கல்யாணம் ஆகி சரி ஓகே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பை பார்த்தாவது நம்ம கஷ்டம் போயிடும்னு நினைச்சேன். அது கூட வழி இல்லாம கடவுள் வந்து ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு கஷ்டம். ஆனா அந்த எல்லாமே போயிடுச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. என்னடா எல்லாமே போயிடுச்சு, என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு யோசிக்கும் போது உயிர் மட்டும் இருந்தது. உயிர் மட்டும் என் கூட தான் இருந்தது. அப்போ நான் ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன், அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இந்த உயிர் மட்டும் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தை நம்ம கோத்ரூ பண்ணாலும் இந்த 2 வருஷமா எதுவுமே இல்லைனாலும் எனக்காக வந்து என்னுடைய ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே நான் சொல்றேன், என்னை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்திடுவோம். அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியா வந்து எப்பவுமே என்னை பத்தி ஏதாவது கான்ட்ரவர்சியா எழுதுவாங்க, என்னை வந்து சிம்பு இது பண்ணாரு அது பண்ணாரு என்னமோ எழுதுவாங்க. ஆனா உண்மையிலே நான் இன்னைக்கு சொல்றேன், மனசார நான் சொல்றேன், இந்த 2 வருஷத்துல வந்து ஒரு படம் வரலன்னா கூட மீடியா என்னை வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்தினாங்க. உண்மையிலே சொல்றேன், மீடியாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். நான் வந்து வினை தாண்டி வருவேன்ற படம் பண்றதுக்கு முன்னாடி கௌதம் சார் கிட்ட போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க, சார் சிம்பு வச்சு படம் பண்ணாதீங்க, அவர் ஷூட்டிங்கே வரமாட்டாரு. ஆமா, நான் ஷூட்டிங்க்கு வராம தான் இத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பொதுவாக சொல்றேன், சிம்பு சார் வந்து ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு, ஸோ அவரை வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கௌதம் வந்து நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த படத்துக்கு அந்த பையன் தான் ஹீரோன்னு சொல்லி என்னை நம்பி அந்த படத்துல நடிக்க வச்சாரு. அவரு நானே ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க வரணும்னு சொன்னாரு. அன்னைக்கு போய் நான் அவருக்காக நின்று, அதுக்கு காரணம் என்னன்னா கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஆள் அன்னைக்கும் நமக்காக நின்னார்ல, அவர் அன்னைக்கு எனக்கு நின்னதுக்காக அவருக்காக நான் நின்னேன். அதுதான் உண்மையான இது. ஸோ அஜித் சார் படத்துக்கு, நம்ம தல படத்துக்கு வந்து அவர் போறேன்னு சொன்னப்போ, சார் நான் நீங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு, என்னடா இந்த மாதிரி 2 வருஷமா எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் சாரை மீட் பண்ணாரு. அப்போ அஜித் சார் ஒரே வார்த்தை தான் எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நீங்க கவலையப்படாதீங்க, உங்க பையன் அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு தான் சொல்லி அஜித் சாரே சொன்னாரு. ஸோ எனக்கு மற்றபடி எனக்கு இன்னைக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த மேடையில வந்து நின்று பேசுறது வந்து, நான் உண்மையிலே இன்னைக்கு வந்தேன்னா எனக்கு நிறைய கஷ்டம் சோகம்லாம் உள்ளுக்குள்ள இருந்தது. பட் அந்த மாதிரி சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா May 9th வால் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அந்த May 9th ரிலீஸ் ஆகல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா டேட் போட்டு ப்ரொடியூசர் பாவம் அவர் மிஸ் பண்ணி தள்ளிட்டே இருந்தாரு. அப்போவும் 9th ரிலீஸ் இல்லை, சரி இந்த படம் ரிலீஸே ஆகாதுன்ற போது கூட என்னடா கடவுள் நம்மளை கைவிட்டாருன்னு போது எங்க அப்பா தான் வந்து முன்ன வந்து அந்த படத்தை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்றாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து என்னைக்குமே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு நன்மை தான். என்னைக்குமே நமக்காக அப்படின்றத நான் இத்தனை நாள் வந்து எனக்காக வாழ்ந்தேன். ஆனா நான் இன்னிலேருந்து சொல்றேன், நான் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன் இந்த 2 வருஷத்துல, நமக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா என்னைக்குமே நம்ம நல்லா இருப்போம். சந்தானம் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்து வந்திருக்காருன்னா கண்டிப்பா நான் சொல்றேன், அவருடைய ஃபேமிலியில இருந்து, அப்பால இருந்து, அம்மால இருந்து, அவர் கூட இருக்கிற டீம் எல்லாருமே வந்து சந்தானம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனசார வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட பழகினது, அந்த ஒரு அட்மாஸ்பியர் சுத்தி இருக்கிறதுனால தான் சந்தானத்துக்கு இன்னைக்கு இந்த ஒரு வளர்ச்சி வந்திருக்கு. அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு படம் இட்டு கொடுத்தாலே காலரை தூக்கி விடுறாங்க. பட் இவ்வளவு வளர்ந்தும் வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், ரெக்கக்னைஸ் பண்ணேன்னு தான் சொல்வேன். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், சந்தானம் வந்து அந்த மரியாதையை வந்து இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணி என்னைக்குமே என்னை விட்டு கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் எனக்காக நின்று இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மக்கள் பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் ஓகே, எனிவே
சரி, நான் இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். கடவுள் இருக்காரு, மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்பான். தேங்க்யூ.